எப்பயுமே தெளிவா பேசுற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் சொல்லப்படுறவர் தான் திருமா. ஆனா இப்போ ஒரு 2 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து அவரு குழம்பி குழம்பி பேசுறாரு. மாத்தி மாத்தி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்கள தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வைகோ வந்து அந்த கருத்துக்கு நோபல் பரிசு தரணும் அப்படின்ற மாரி ஒரு கிண்டலா சொல்லியிருக்காரு. கருத்தை பதிவு செய்திருக்க. இதை பற்றி உங்க நிலைப்பாடு என்ன? நோபல் பரிசு கொடுக்கப்பட வேண்டிய கருத்து. வைகோ, மாணிக்கம் தாகூர், தமிழ பாண்டியன், மணி, ரவீந்திரன் துரைசாமி. இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். பொதுவாக எங்கள் தலைவருடைய ஒரு தொலைநோக்கு பார்வையை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பேசிக் அறிவு தேவை. ஆனால் ஏன் இது எங்கேருந்து உருவாகுது, எப்போதுலேருந்து இந்த மாதிரியான நெரட்டிவ் செட் ஆகுது அப்படின்றத ஒன்று பார்த்துக்கணும். ஆஃப்டர் எலெக்ஷன் 1, ஆதரவு தாவேகாவிற்கு 2, தாவேகாவில் அமைச்சரவையில் பங்கேற்பு 3. இந்த 3மே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியது தான். பாஜகன்ற சங்கி அரசை அழிச்சொழிக்கிறதுக்கு தேசிய அளவில் ஒரு கட்டமைப்பு தேவைன்றதுக்கு தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த இந்தியா கூட்டணி உருவாவதுல முக்கியமான பங்கு வகித்தவர் எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த 5 பேர், இதில் ஒருத்தர் சொல்லுவாங்க, தமிழ பாண்டியனா, மணியா, வைகோவா, மாணிக்கம் தாகூரா, யாரும் இருந்தாங்களா? வைகோ இவ்வளோதான். எலிவனை கண்டா எட்டி உதைப்பார், வலிவனை கொண்டா ரொம்ப வளைஞ்சு கொடுப்பார். இது ஏன் இந்த வன்மம் அப்படின்னா, நான் பாரு அவரை எதிர்ச்சிட்டேன், திரும்பவே நான் பாரு எப்படி பதில் சொல்லிட்டேன், இப்படி நான் வந்து உட்கார 1 to 1 உட்காந்து பேசி பாறேன் என் தலைவர்கிட்ட, அடுத்த நிமிஷம் நீ வெளில சித்தியா மாறுவேன். இந்த நெரேட்டிவை யார் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் தெரியும். ஆனால் இது யாரோ பின்னாடி இருந்து இது செட் பண்ணி பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆஃப்டர் எலெக்ஷன் ஆதரவு கொடுத்த பிறகு திமுக இந்த மாதிரியான நாட்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஊதுகுழலாக இருந்து அவங்களுக்கு பணபலம்லாம் கொடுத்து, விஜய் அவர்கள் வந்து கரூரில் சென்று அந்த மக்களை சந்திக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலையும் வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்க சார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரூருக்கு போகிறார், நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு திமுக உயர் நீதிமன்றத்தில் இது போட்டு வந்தாங்க இல்லையா? சரி, 32 பேருக்கு வந்து வேலைவாய்ப்பு கொடுக்கறதுக்காக போகிறாரு. அப்படி வேலைவாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏதாவது சட்டம் இருக்குதா? இப்போ என்னுடைய பார்வையில் என்னது நம்ம என்ன கேட்குறோம்னா, கடந்த 60 வருஷத்தில் திமுக அதிமுக அரசு இந்த மாதிரியான வேலைவாய்ப்பை நீங்கள் வழங்கியிருக்கிறீங்களா? சார், இப்போது அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவேகா அமைச்சர்கள் அவர்களுக்கு வந்து சால்வையெல்லாம் போட்டு உள்ளே கூட்டு போய் விஜய் அவர்களை சந்திக்க வச்சுருக்காங்க. ஒருவேளை இப்போ தாவேகா கூட பாமகவும் கூட்டணியில் இணையதா? அப்படி ஒரு வேளை பாமக வந்து கூட்டணியில் இணைஞ்சா உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? பாமக தாவேகா கூட்டணியில் வந்துடுச்சுன்னா விசிகா இருக்குமானா இருக்காது. தாவேகாவுக்கு விசிகா ஆதரவு நிலையில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு நிமிஷத்தில் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போக முடியாதா? ஆனால் பெரிய எந்த வேலையா அது? இந்த ஃபயர் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூவில் விசிகேவின் மாநில அமைப்பு செயலாளர் திரு நீலச்சந்திரகுமார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ உங்கள் கட்சி வந்து உங்கள் கட்சி தலைவரை பற்றி நிறைய ஒரு விஷயங்கள் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அதாவது என்னென்னா, எப்பயுமே தெளிவாக பேசுகிற ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையும் சொல்லப்படுறவர் தான் திருமா. ஆனால் இப்போ ஒரு 2 நாளாக வந்து பார்த்திங்கன்னா, எல்லாருமே வந்து அவர் குழம்பி குழம்பி பேசுகிறாரு, மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, வைகோ வந்து அந்த கருத்துக்கு நோபல் பரிசு தரணும் அப்படின்ற மாதிரி ஒரு கிண்டலாக சொல்லியிருக்காரு. மணி அவர்கள் விமர்சிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் ரவீந்திரன் துரைசாமி பேசியிருக்காரு, தமிழா பாண்டியன் பேசியிருக்காரு, அப்புறம் காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாக்கூர் அவர் கூட இதை பேசியிருக்காரு. சார், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல கேள்விதான். நீங்கள் ஒரு பார்ட் ஒன்று புரிஞ்சுக்குங்க. இப்போ நீங்கள் சொன்ன அடுக்குனீங்களே அந்த பேருங்க, வைகோ, மாணிக்கம் தாக்கூர், தமிழ பாண்டியன், மணி, ரவீந்திரன் துரைசாமி, இதெல்லாம் ஒரு பக்கமாக இருக்கட்டும். பொதுவாக எங்கள் தலைவருடைய ஒரு தொலைநோக்கு பார்வையை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு பேசிக் அறிவு தேவை. அவருடைய தொலைநோக்கு பார்வையை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு அடிப்படையான அறிவு தேவை. அந்த அறிவு உள்ளவர்களுடைய பேர் லிஸ்ட்டில் எதனா சொல்லியிருப்பேன்னு பார்த்தேன். சரி சார், அதுதான் திருப்பி அந்த பேருங்களை சொல்லி பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பெரியவங்களை எல்லாரையும் மதிக்கக்கூடிய ஆள் நான் தனிப்பட்ட முறையில். அதனால்
இதுக்கு நான் விளக்கத்தை மட்டும் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி பல பேர், இந்த பெயர்கள் இல்லாமல் பல பேர் தன்னுடைய தனிப்பட்ட இன்டென்ஷனுக்காக, வன்மத்துக்காக, ஐயோ இந்த உயரத்துக்கு நம்ம போக முடியலையன்றது பொறாமையினால, வெறி வைத்தெரிச்சல்னால, எவ்வளவோ விஷயங்களுக்காக ஒவ்வொரு மனதும் ஒவ்வொரு மாதிரி வன்மத்தை கொட்டுது. ஆனா ஏன் இது எங்கிருந்து உருவாகுது, எப்போதுலேருந்து இந்த மாதிரியான நெரட்டிவ் செட் ஆகுது அப்படின்றத ஒன்று பார்த்துக்கணும். ஆஃப்டர் எலெக்ஷன் 1, ஆதரவு தாவேகாவிற்கு 2, தாவேகாவில் அமைச்சரவையில் பங்கேற்பு 3. இந்த 3மே ஒரே நேர்கோட்டில் வரக்கூடியது தான். ஓகே சார். ஆனா இது 3 இடத்துலையுமே மாத்தி மாத்தி பேசின மாதிரி சொல்லின்னு இருக்கிறவங்க தான் இவங்க. இந்த 3 ஒன்று தானே? ஆமா. ஒரே சிம்பிள் கேள்வி என்னன்னா, தாவேகாவை இந்த கூட்டணியில் இருக்கிற மாதிரி நாங்க திமுக கூட்டணியிலையும் இருக்கிறோம் அப்படிங்கிறத இவர் சொல்றாரு. இது ஃபைனலா வந்தது அமைச்சரவையெல்லாம் சேர்ந்த பிறகு இப்ப நடந்த விருது வழங்கும் விழாவில் பேசினது. ஓகே, இந்தியாவில் எங்க தலைவர் சொல்ற மாதிரியான இந்த கருத்து பிரசன்ட் இல்லையா? இந்தியா கூட்டணியில டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் நேர் எதிரி. ஆனா தேசிய அளவில் பாஜகன்ற சனாதன அரச, பாஜகன்ற ஜனநாயகத்துக்கு எதிரான அரச, பாஜகன்ற சங்கி அரச அழித்து ஒழிக்கிறதுக்கு தேசிய அளவில் ஒரு கட்டமைப்பு தேவைன்றதுக்கு தான் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது. இந்த இந்தியா கூட்டணி உருவாவதுல முக்கியமான பங்கு வகித்தவர் எங்க தலைவர் எழுச்சி தமிழர். இப்ப நீங்க சொன்னீங்க இந்த 5 பேர், இதுல ஒருத்தர் சொல்லுவாங்க, தமிழ பாண்டியனா, மணியா, வைகோவா, மாணிக்கம் தாகூரா, யாரும் இருந்தாங்களா? அப்போ தேசிய அளவில் பாஜகவை அழிச்சு ஒழிக்கக்கூடிய ஒரு கூட்டணி அமைச்சதுல எங்க எழுச்சி தமிழருடைய பங்களிப்பு என்ன, அவருடைய தொலைநோக்கு பார்வை என்ன? அப்போ டெல்லியில கெஜ்ரிவாலும் காங்கிரஸும் எதிரியா இருந்தாலும் இந்தியா கூட்டணியில கெஜ்ரிவால் இருக்கிறார். பஞ்சாப்ல ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் நேர் எதிரியா இருந்தாலும் ஆம் ஆத்மி இந்தியா கூட்டணியில இருக்குது. வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜியும் காங்கிரஸும் எதிரெதிர் துருவத்தில் இருந்தாலும் அந்த அம்மையார் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. நம்ம கேரளாவில் எடுத்துக்கோம், கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் இருதொரு துருவங்கள். காங்கிரஸ் ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. பிடிச்ச உடனே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முதல்வர் பினராயி விஜயனை ஜெயிலில் தூக்கி போடுறது பார்க்குறாங்க. அப்போ பினராயி பேர்பட்ட முதல்வர் எளிமையானவர். அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ராகுல் காந்தியை சந்தோஷப்படுவார்னு என்ன சிறையில் போட பார்க்குறீங்களா? எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. ஆனால் கேரளாவில் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் நேர் எதிரியாக இருந்தாலும் தேசிய அளவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியா கூட்டணியில் இருக்கிறாங்க. இந்த அர்த்தம் புரியுதா? இந்த அர்த்தத்தின் அடிப்படையில் தான் பாஜக கொள்கை எதிரி தாவேகாவுக்கு, இந்தியா கூட்டணிக்கு பாஜக எதிரி. எதிரிக்கு எதிரி நண்பன், 2 பேருக்குமே ஒரே எதிரி. இந்த அடிப்படையில் தமிழக மக்களுடைய நலன் சார்ந்து, தமிழர்களுடைய உரிமையை சார்ந்து, தமிழ் ஈழத்தினுடைய உரிமையை சார்ந்து, வெளியுறவு கொள்கையினுடைய அடிப்படையில் சார்ந்து, நீட்டு, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுடைய வேலை எல்லாத்தையும் சேர்த்து தான் தமிழர்களுடைய நலனுக்காக தாவேகாவும் திமுகவும் இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கணுன்ற இந்த இன்டென்ஷன்ல இருந்து தான் எழுச்சி தமிழர் இந்த மாதிரியான ஒரு நேர்கோட்டில் சொல்றார். இதை புரிஞ்சிக்கிறது உனக்கு அறிவு இல்லைன்னா விட்டுட்டு போ. அதை விட்டுட்டு நான் நோபல் பரிசு தரேன், அமைச்சரவையில் பங்கேற்றுக்குனாலே எங்களுக்கு கூட்டணியில் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவர் ஒரு புது விளக்கம் தரார் மாணிக்கம் தாகூர். கொஞ்சம் பாஜக அரசு காங்கிரஸுக்குள்ள ஒர்க் பண்ணி கொஞ்சம் வாங்கணும்னு சொன்னால் ரவீந்திரநாத் தாகூரையும் சேர்த்து பிஜேபி உள்ள கூட்டு போயிடும். இந்த மாணிக்கம் தாகூர் தான் ஏமாத்திரம். வைகோவுக்கு சொல்லவே தேவையில்லை. அப்போது குஜராத்தினுடைய 2001 முதல்வராக இருக்கும்போது இவர் நம்ம மோடிஜி 2002 கலவரம், மரண வியாபாரின்னு அம்மையார் சோனியாவால் வர்ணிக்கப்பட்டவர். அப்போ வைகோ மோடிக்கு சப்போர்ட்டா பாராளுமன்றத்தில் முழங்கியவர். இந்த பேச்சாற்றல், இந்த மாதிரியான சொல்லாடல்கள்
இப்போ பேசுறாருல, தாவக்கா மீது வருகின்ற எத்தனை கணைகள் இருந்தாலும் நான் கேடயம் கொண்டு அழித்து ஒழிப்பேன். இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் மோடிக்காகவும் பேசினது. அப்போ இதெல்லாம் யாரும் மறக்கல. 2006 அதிமுக கூட்டணி நாங்கள் ஓகே சார் 9 சீட்டில் நாங்கள் நிற்கிறோம் விடுதலை சிறுத்தைகள். அவர் கிட்டத்தட்ட ஒரு 35 சீட்டில் நிற்கிறார். அம்மையார் ஜெயலலிதா எங்கள் தலைவரை வாசல் வரைக்கும் வரவேற்று கூட்டின்னு போயிட்டு பக்கத்தில் உட்கார வைப்பாங்க. அப்பேற்பட்ட தகுதி வாய்ந்தவர் அந்த வயசுலேயே அவர். ஆனால் அந்த சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது நான்லாம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் நடந்து போயிருக்கிறோம். இவர் தான் பிரச்சாரத்துக்கு வரார். ஓகே சார் மேடையை போட்டு வைப்போம், தங்கறதுக்கு ரூமை போட்டு தருவோம், எல்லாத்தையும் பண்ணி கொடுப்போம். அப்படி இருந்தாலும் வந்த உடனே அவர் சொல்கிறக்கூடிய வார்த்தை என்ன தெரியுமா? என்ன குற்றம் இருக்குன்னு தேடுவார். என்ன இந்த மாதிரி ஸ்டேஜ் போட்டு வச்சுக்கிறீங்க, என்ன மைக் சரியில்லை, அப்படியே அடுத்த தொகுதியில் அதிமுகனுடைய வேட்பாளர் நிற்பார். அங்கே போனால் பம்மி நிற்பார். பைக்கை இவ்வளோதான். எலிவனை கண்டா எட்டி உதைப்பார், வலிவனை கொண்டா ரொம்ப வளைஞ்சு கொடுப்பார். இது ஏன் இந்த வன்மம் அப்படின்னா 2002, 2003 மேதகு பிரபாகரன் தமிழ்நாட்டிலிருந்து ஒரு மிக சிறந்த தலைவரை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்னு சொல்லிட்டு அழைப்பு விடுத்து அழைச்சின்னு போகிறார். அவர் தான் எழுச்சி தமிழர். அங்கே கூட்டின்னு போன பிறகு அங்கே நடந்த நாடகங்கள், உண்மையாகவே கையெழுந்து கால் இழந்த அத்தனை போராளிகளுமே நாடகத்தில் பங்கேற்று நாடகத்தின் மூலமா தங்களுடைய விடுதலையை வெளிப்படுத்துகிறாங்க. நாடகம் முடிஞ்சிட்ட பிறகு மேதகு கேட்குற தலைவர், இவங்களும் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. தலைவர் வந்து மேதகு கிட்ட கேட்குறாரு. அப்போ சொல்கிறார், தம்பி அவங்களாம் உண்மையிலே கை கால் போனவங்க, கண்ணீர் விட்டு எழுதிருக்கிறார். இந்த சம்பவங்கள் ஒரு நாள் 2 நாளில் தொடர்ச்சியாக நடந்துனே வருது. அந்த மாதிரி அடுத்த நாள் போகும்பொழுது குவியல் ஆயுதங்கள், தோட்டாக்கள் எல்லாமே இது எல்லாத்தையும் காமிச்சிட்டு எங்கள் தலைவர்கிட்ட கேட்குறார். எழுச்சி தமிழர்கிட்ட மேதகு கேட்குறார், இன விடுதலைக்கான போர் முடிவடைஞ்சிடுச்சு, இனி இந்த ஆயுதங்களை நீங்கள் எடுத்துக்கோங்க தம்பி, சாதிய விடுதலைக்காக நீங்கள் போர் புரிகின்றார். அப்போது எங்கள் தலைவர் மேதகு கிட்ட சொல்கிறார், இதை விட மிக அற்புதமான வலிமையான ஆயுதம் இந்தியாவில் எங்கள் மக்களுக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்துருக்கிறாரு, வாக்குன்ற ஆயுதத்தை கொடுத்துருக்கிறாரு. அதை வச்சு சாதி ஒழிப்பையும் தமிழீழ விடுதலையும் வென்றெடுக்க முடியும்னா இவர் சொல்கிறார். இந்த மாதிரியான பரஸ்பர உணர்வு இவங்க 2 பேருக்குள்ளே போயின்னு இருக்கும்பொழுது இவர் மேதகு கிட்ட ஒரு வார்த்தையை சொல்கிறார், இன விடுதலைக்கான ஆயுதம் ஏந்திய போராட்டம் நீங்கள் முடிச்சிட்டீங்க, இனி மறுபடியும் இந்த மண்ணில் சாதியத்திற்காக ரத்தம் சிந்துதலோ ஆயுதம் ஏந்துதலோ வேண்டாம்னான்னு சொல்லிட்டு வர்றார். ஓகே சார், முடியுமா? இதுதான் ரிட்டர்ன் வரும்பொழுது இதுதான் நம்ம ஐயா வைகோவுக்கு அப்படியே வைத்தறிச்சலாகுது. முத்தமிழறிஞர் கூடவே இருந்து அவரால் அடையாளப்பட்டு அவரால் பாராளுமன்ற உறுப்பினராகி எல்லா சுகபோகங்களையும் அனுபவிச்சு அப்படியே 89 ஆட்சி கவிழ்ப்பிற்கும் காரணமாக இருந்தவர் வைகோ. கலைஞர் ஆட்சி போனது யாரால காரணம்? வைகோவால. அதுக்கப்புறம் மறுபடியும் யாரோ தூண்டுதல் பேரில் கட்சி விட்டு வெளில போனார். அவருடைய வாழ்க்கை முழுக்க ஒரு கொழுக்கொம்பு இல்லாத கொடி மரமாக தான் சுற்றி இருந்துக்கிறார். எங்கேயாவது ஒரு கொழுக்கொம்பு இருந்தால் தான் மேலே ஏறி விளையாடுவார். அந்த மாதிரி ஆதி காலத்திலிருந்து அவர் அரசியல் வாழ்க்கையில் அப்போ கலைஞர் இருந்தார், அதுக்கப்புறம் அந்த அம்மையார் இருந்தாங்க. இப்போ கடைசியாக இப்போ வந்து எதுவுமே இல்லாமல் தாவக கிட்ட வந்து சரண்டர் ஆகிற மாதிரி ஆகிட்டு அவங்கள திருப்தி பண்ணுறதுக்கோ அல்லது எங்கள் தலைவரை சிறுமைப்படுத்துறதுக்கோ இந்த வன்மத்தை கக்கிறார். 2016 மக்கள் நல கூட்டணி இயக்கம்னு ஒன்று உருவாக்கிடணும். அழையா விருந்தாளியாக வந்தவர், மொத்த பேரையும் அழிச்சு, அதுலேயும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லப்போனால் கேப்டன் விஜயகாந்த் அவர் முழுமையாக அழிச்சிட்டு போனவர் இவர் தான். இதெல்லாம் வெளியில் சொன்னால் தாங்க மாட்டார். இதெல்லாம் நாங்களாம் வந்து அப்படியே உயிரோடு இருக்கக்கூடிய சாட்சிகள். ஓகே சார், அப்படி வன்மத்தை கொட்டுவார். திமுகவை விமர்சிக்கிறன்ற பேரில் இப்போ கலைஞர் உயிரோடுகிறார். பொட்டு காட்டின குடும்பம், நாதஸ்வரம் பூதர குடும்பம் எவ்வளோ இழிவாக பேசினார். அப்போது ஐயா வரதராஜன் கம்யூனிஸ்ட் கட்சி எழுச்சி தமிழெலாம் வைகோ நேரடியாக சொன்னாங்க, என்னங்க இதெல்லாம் எப்படி
உங்களுக்கு அந்த குடும்பத்தை பற்றி தெரியாதுங்க, எங்களுக்கு தெரியும், நீங்கள் வேலையை பாருங்க அப்படிதான். ஆனால் கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் அப்படியே பெல்ட் அடிச்சு சீட்டில் கூட நிற்கல. எப்பேற்பட்ட தந்திரம்! இந்த தந்திரங்களால் அழிக்கப்பட்டது மதிமுகன்ற கட்சி மட்டும் இல்லை, காலவாரி விட்டது திமுகன்ற ஒரு கட்சி மட்டும் இல்லை, அப்பேற்பட்ட பிரபாகரனை ஏமாற்றி அழிக்கவே தான் வைக்கும். இன்னைக்கு எங்கள் தலைவருக்கு ஒரு நோபல் பரிசு தராராம். ஆனால் அவர் நோபல் பரிசு தரேன்னு சொன்னதுக்கு எங்கள் தலைவரோட கருத்து நான் இருந்துச்சு, பரிந்துரை செய்ததுக்கு நன்றி. ஓகே சார். ஆள் உயர்ந்திருக்கிறார், எல்லா பணபலமும் இருக்குது, அது இல்லை. ஆனால் எங்கள் தலைவர் மெச்சூராக சொல்லக்கூடிய ஒரு தொலைநோக்கு பார்வையோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அவங்க தெரிஞ்சிருந்தா கூட இதை மூடி மறைச்சி வன்மத்தை கக்கக்கூடிய குணம் தான் வைகோடையது. அந்த வரிசையில் மாணிக்கம் தாகூர் சொல்கிறீங்க. ஆமாம் சார். மாணிக்கம் தாகூர் பக்கத்தில் காங்கிரஸ் கவர்மெண்ட் தானே கர்நாடகாவில், மேகதாது அணை பிரச்சனைக்கு போயிட்டு காங்கிரஸ் மாநில தலைவர் உட்காந்து பேசி முடிச்சுட்டு வந்துடுவியா? முடிச்சிருவியா? அப்போ தமிழ்நாட்டுக்கு ஒரு அமைப்பு தேவை, அது இருந்தால் மட்டும்தான் அங்கே எதிர்க்க முடியும். ஓகே சார். இவங்க காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறன்ற பேரில் அடையாளப்படுத்திக்கிறதுக்கு துடிக்கக்கூடிய ஆட்கள். லுக் அட் மீ, அவ்வளோதான். நான் பாரு அவரை எதிர்ச்சிட்டேன், திரும்பவே நான் பாரு எப்படி பதில் சொல்லிட்டேன், இப்படி நான் வந்து உட்கார 1 to 1 உட்காந்து பேசி பாறேன் எங்கள் தலைவர்கிட்டேன். அடுத்த நிமிஷம் நீ வெளில சித்தியா மாறுவேன். எந்தெந்த தாகூர்லாம் போயிட்டாங்க, இவருக்கு என்ன இருக்குது, ரைட். மற்றபடி மணி என்ன தமிழா பாண்டியன்லாம் அவங்களும் வந்து தினந்தோறும் பேசக்கூடியவர்கள், பேசிதான் ஆகணும். இந்த நெரேட்டிவை யார் செட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் பிற்காலத்தில் தெரியும். ஆனால் இது யாரோ பின்னாடி இருந்து இது செட் பண்ணி பேச வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஆஃப்டர் எலெக்ஷன் ஆதரவு கொடுத்த பிறகு திமுக இந்த மாதிரியான நாட்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஊதுகுழலாக இருந்து அவங்களுக்கு பணபலம்லாம் கொடுத்து பேச வைக்கிறதா தான் கட்சிக்காரங்க மக்கள் நம்புகிறாங்க. ஓகே சார். அதில் தமிழா பாண்டியன் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. அதாவது திமுக வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்கள் தலைவருக்கு வந்து ஒரு பெரிய தொகையை வந்து கொடுத்ததா சொல்கிறாரு. அந்த தொகையை வச்சு அவரை மிரட்டி தான் வந்து அதனால தான் அவர் வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாருனும், உங்கள் கட்சிக்குள்ளேயே வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, அவங்க சில பேர் கொடுக்குற அழுத்தத்தினால தான் மாறி மாறி பேசுகிறாருன்னு சொல்லியிருக்காங்களே சார். எங்கள் கட்சிக்குள்ளே அழுத்தம் இருக்குதா? அது எங்கள் கட்சி சம்மந்தப்பட்டது. தமிழா பாண்டியன் விடுதலை சித்தியா மாறி உறுப்பினர் அட்டையை வாங்கிட்டு உங்கள் கட்சிக்குள்ளே நடக்கக்கூடிய உயர்நிலைக்குள்ள வந்து நாங்கள் பேசுகிறோம், அது சந்தோஷம். மற்றபடி வதந்திகளுக்கெல்லாம் வந்து பேச முடியாது. வதந்திகள் வந்து அவர் எங்கே போய் எந்த யூடியூப்பில் பேசுகிறாரோ அந்த வியூஸ் அதிகரிக்கணும், அந்த யூடியூப் சேனலுக்காரங்க மறுபடியும் கூப்பிடணும், இதுக்கெல்லாம் கூட பேசுவாங்க. அதெல்லாம் போய் இல்லை. நீங்கள் ஒரு தலைவர்களுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு ஆதாரங்கள் இந்த அடிப்படையில் கேள்வி கேட்டால் தான் அது நம்ம பேச முடியும். இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னா என்னை விட முட்டாள் எவனா இருக்க மாட்டான். ஓகே சார். அடுத்தது ஒரு கேள்வி என்னென்னா, நாளைக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கரூரில் சென்று அந்த மக்களை சந்திக்க போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு அரசாங்க வேலையும் வழங்குறதா வந்து சொல்லியிருக்காங்களே சார், இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? கரூருக்கு போகிறார், நாளைக்கு போகக்கூடாது அப்படின்னு திமுக உயர் நீதிமன்றத்தில் இது போட்டு வந்தாங்க இல்லையா? ஆமாம். சரி, 32 பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்காக போகிறாரு. அப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது ஏதாவது சட்டம் இருக்குதா? இல்லை, கொடுக்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரகாரம் அரசியலமைப்பு சட்டம் 14-16 என்ன சொல்லுதுன்னா, ஒரு தமிழக அல்லது மாநில அரசு மாநில முதல்வர் எடுக்கக்கூடிய கருணை அடிப்படையில் கொடுக்கலாம். ஆனால் அது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்கணும். ஓகே, இவ்வளவுதான். இப்போ இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு இருக்குதா இல்லையாங்கிறது தான் கேள்வி. 32 பேருடைய நியமனம். இப்போ என்னுடைய பார்வையில் என்னது நம்ம என்ன கேட்குறோம்னா, கடந்த 60 வருஷத்துல திமுக அண்ணா திமுக அரசு இந்த மாதிரியான வேலை வாய்ப்பை நீங்க வழங்கியிருக்கிறீங்களா? எப்பயாவது வழங்கியிருக்கிறீங்களா? 1968 கீழ் வெண்மணி 44 தலித்துகள், பெண்கள், குழந்தைகள் உட்பட எரிச்சு கொல்லப்பட்டாங்க. கோபாலசாமி மாதிரி, சாரி, கோபாலகிருஷ்ணன் நாயுடு. ஓகே சார், நான் தெரியாமல் சொல்ல, 2 நாயுடு ஒன்று தான். அவர் தீப்பொறி, இவர் வாய்ப்பொறி, அவ்வளோதான். 44 பேரையும் எரிச்சு கொண்டாங்களே திமுக அரசு. அந்த 44 பேரில் ஒரு அரசாங்கம் வேலை கொடுத்துருக்குமா? கருணை அடிப்படையில் கூட கொடுக்கறதுக்கு மனசு வந்துச்சா? அடுத்து 1988 வன்னியர் இடஒதுக்கீட்டுக்காக 24 வன்னியர்கள் சுட்டு கொல்லப்பட்டாங்களே அதிமுக அரசால்.
கருணை அடிப்படையில் ஒரு வேலையை கொடுக்க வேண்டியது தானே. உங்கள் அப்பா மட்டும் சொத்தா போச்சு. 1997-99 மாஞ்சாலை 17 பேர் படுகொலை, தாமிரபரணி ஆற்றுல வந்து செத்தாங்க. கருணை அடிப்படையில் கொடுக்க வேண்டியது தானே. கருணையே இல்லாத ஆட்சியை கடந்த 60 வருஷமாக பண்ணியிருந்தீங்க. 42 பேர் செத்துருக்கிறான். அவன் கட்சிக்காரனோ இல்லை ரசிகர்களோ. ஆனால் நான் பறி போனது 42 உயிர், 42 குடும்பங்கள். அவங்க இறந்ததுக்கு விடுதலை சிறுத்தைகள் சார்பாக எங்கள் தலைவர் அன்னாடகாசிங் கிட்ட, தினக்கூலிங்க கிட்ட எல்லாருக்கிட்டுமே கலெக்ஷன் பண்ணி 1 லட்சம் ரூபா கொடுத்தாரு. மனிதாபிமான அடிப்படையில் தானே. ஆமாம். அப்போ நாங்கள் ஏன் கொடுக்கணும்? கருணை, மனிதாபிமானம். ஆனால் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய், அவருடைய ரசிகர் முதல்வர் ஆயிருக்கிறாரு. முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் 20 லட்சம் ரூபா கொடுத்துருக்கிறார். முதல்வர் ஆன பிறகு கொடுத்தா என்ன ஆகுது? போட்டி போடு. அவர் 42 பேருக்கு கொடுத்துருக்கிறார், 42 பேர் 32 பேருக்கு கொடுத்துருக்கிறாரா. நாங்களும் விஜய்கிட்ட கேட்குறோம், ஐயா 60 வருஷத்துக்கு முன்னாடி திமுக அரசாங்கத்தால் 44 பேர் இங்கே பலியிட்டாங்க. அந்த குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் ஏழ்மையாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு 40 பேர் கொடுங்க. மாஞ்சோலை எஸ்டேட்டில் 17 உயிர் போச்சு, அதுக்கும் கருணை அடிப்படையில் கொடுங்க. எங்களை மாதிரியே கஷ்டப்படுற ஒரு இனம் தான் வன்னிய மக்கள். அவங்க ஒரு 24 பேர் செத்து போய் இருக்கிறாங்க. அவங்களுக்கும் ஒரு 20 பேருக்கு வேலை கொடுங்க. இது கேட்கறது ஆரோக்கியமானது. ஓகே சார். அதை விட்டுட்டு அவனுக்கு ஏன் கொடுக்குற, அவனுக்கு கொடுக்காதுன்றது என்னது இது? அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது அந்த 42 பேர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்க வந்த விஜயை பார்க்க வந்தவங்க தானே. அதுக்கு எதுக்கு அரசாங்க இதுலேருந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கணும்? இவர் வந்து முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி படம் நடிச்சார்ல, அப்போ அந்த சம்பளம் இருக்கும்ல, அந்த காசை வந்து அவங்களுக்கு கொடுக்கலாம்ல. அரசாங்கத்துலேருந்து அவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு என்ன ஒரு இது இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஃபெலிக்ஸ் ஜெயராஜ் படுகொலையாச்சு இல்லையா, லாக்அப் டெத். அவங்க குடும்பத்தில் அவங்க அண்ணனுக்கு ஒரு வேலை கொடுத்தாங்க. என்ன அடிப்படையில் கொடுத்தாங்க? போலீஸ் அவங்க தானே பிரச்சனை. எது கொடுத்தீங்க அந்த கேள்வி நம்ம கேட்போமா? என்னன்னா, பார்க்கறதுக்கு போனாங்களோ, ஒரு ஈர்ப்புனால போனாங்களோ, எந்த அடிப்படையில் போனாங்களோ, அவரோட நோக்கம் எதுக்கு போனாங்களோ. ஆனால் ஈக்குவல்ட்டுனா முடிஞ்சது மரணம். எந்த குடும்பத்தில் மரணம் நடந்தாலுமே எங்கேயோ இருக்கிறவனுக்கு நம்மளுக்கு மனசு துடிக்குதான். வருட கணக்கில் நம்ம கணக்கு எடுத்து பார்த்தோம்னா விபத்துகளும் அவ்வளோ நடக்கும். அந்த விபத்தால் குடும்பத்தை இழந்த எத்தனையோ அனாதை குழந்தைகள் நம்மளால் பார்க்க முடியுது. அதுக்கும் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்பு வழங்கணும் அப்படிங்கிறது தான் நம்மள மாதிரியான ஆட்களுடைய கோரிக்கை. ஆனால் தனிப்பட்ட முறையில் தாவேக்கா போய் கொடுக்குது, திமுக போய் கொடுக்குது அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு அரசே ஒரு கொள்கை அடிப்படையில் அது கொண்டு வந்துடணும். அப்படி கொண்டு வந்து அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இதை நிரந்தரமான ஒரு நடைமுறையாக பழக்கப்படுத்திடணும். ஏன்னா இன்னைக்கு வேலை கிடைக்காத இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறான். ஓகே சார். இரவு பகல் பாராமல் ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் குரூப் 1லேருந்து குரூப் 4 வரைக்கும் ஒரு விஏஓ வேலையாவது கட்சிராதார் இயங்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறான். அப்போ அவன் மனசு நாம ஏக்கமாக இருக்கும், என்னடா செத்தாத்தான் வேலை கிடைக்குமாடா. ஆமாம். ஸோ அந்த ஏக்கத்தை நம்ம போக்குற மாதிரியான எல்லா செயல் திட்டங்களையும் வடிவமைக்கிறது. இதுதான் கொள்கை கூட்டணின்னு சொல்லிட்டு எங்கள் தலைவர் சொல்ல வர்றது. ஆதரவு கொடுத்துருவோம் தாவேக்காக்கு அப்படின்னாலே கூட்டணின்னு அர்த்தம் கிடையாது. கொள்கை கூட்டணி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக சேர்த்து இந்த மாதிரியான குறைந்தபட்ச கொள்கைகளை எழுதி நாங்கள் இந்தந்த கொள்கைகளுக்கெல்லாம் அவங்க கூட ஆதரவு இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் கொள்கை கூட்டணி. இது தெரியாத தற்கொலைகள் வந்து மாற்றி பேசுகிறாரு, கழப்பமாக பேசிட்டுங்கிறானுங்க. விசிகா வந்து எந்த கூட்டணியில் இருக்கீங்க சார்? திமுகவில் இருக்கீங்களா இல்லை தாவேக்காவில் இருக்கீங்களா? 100 முறை எங்கள் தலைவர் இதுக்கு விளக்கமே சொல்லிட்டாரு. தாவேக்காக்கு ஆதரவு கொடுத்துருக்குறோம், இன்னும் கூட்டணியில் இல்லை. ஓகே சார். திமுக கூட்டணியில் நாங்கள் இல்லை அப்படிங்கிறத தளபதி ஸ்டாலின் தான் அறிக்கை விட்டுருக்கிறார். அப்படின்னா அர்த்தம், நாங்கள் திமுக கூட்டணியிலிருந்து இல்லைன்றது அவர் சொல்லிட்டாரு, நாங்கள் தாவேக்கா கூட்டணியில் இல்லைன்றது நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ கணக்குன்னு பார்த்தா 2 கூட்டணியிலும் இல்லை. ஓகே. ஆதரவு தாவேக்காவுக்கு. இப்போ வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் யார் கூட அப்போது கூட்டணியில் இருப்பீங்க சார்? அதெல்லாம் வந்து அப்புறமா நடக்கக்கூடிய விஷயப்பா. அதாவது கூட்டணி அமைஞ்ச பிறகு எவ்வளோ சீட்டு, எவ்வளோ நகராட்சி, எவ்வளோ பேரூராட்சின்னு பேசுறதுலாம் வந்து அதுக்கப்புறம் நடைமுறை. இப்போ இருக்கிறது என்னன்னா, இந்த தாவேக்கா கூட்டணியில் குறைந்தபட்ச செயல் திட்டம் எல்லா தலைவர்களும் உட்காந்து பேசி தமிழருடைய நலனுக்காக எதிர்காலத்தில் பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய நீட் தேர்வோ, மும்மொழி கொள்கையோ, இன்னும் பல்வேறு வகையான
குறுக்கீடுகள், இன்னல்கள், சனாதனம் எல்லாம் எதெல்லாம் வருதோ அதுக்கெல்லாம் நாங்கள் வந்து உடன்பட மாட்டோம். உங்களுக்கு ஆட்சி அமைப்பதற்கு உண்டான ஆதரவு தான் கொடுத்துருப்போம். இந்த அடிப்படையில் நம்ம இருந்தால் இணக்கமாக கூட்டணியில் இருக்கலாம். மற்ற நேரங்களில் இந்தியா கூட்டணி முன்னெடுக்கக்கூடிய எல்லா போராட்டங்களையும் கலந்துப்போம். திமுக எடுக்கக்கூடிய ஆர்ப்பாட்டத்தில் கூட போய் கலந்துப்போம். இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து இந்தியா கூட்டணி சார்பாக வந்து போராட்டம் நடத்துகிறாங்க, நாங்கள் போய் கலந்துக்கணும். ஓகே சார். நாங்கள் எடுக்கக்கூடிய கூட்டத்தில் திமுக வந்து பங்கேற்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் நடைமுறையில் அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்கள். அதெல்லாம் இல்லாமல் கண்மூடித்தனமாக நாங்கள் எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஆதரவு, எல்லாத்துக்குமே கூட்டணின்னா முடியாது. அதனால தான் திமுகவும் விசிகாவும் கொள்கை கூட்டணின்னு சொல்றதுக்கு காரணம். இப்போ இவங்க கூட சேரும் போது அந்த கொள்கை கூட்டணின்னு சொல்லணும். அவங்க கொள்கை தலைவர்கள் எல்லாம் எங்களுடைய தலைவர்களாக இருக்கிறாங்க. சரி சார். இது இன்னும் உட்காந்து பேசி ஒரு கூட்டணியை உருவாக்கி அந்த கூட்டணிக்கு ஒரு பேரை வச்ச பிறகு அதுக்கு பேர் கூட்டணின்னு பேர். அது வரைக்கும் உங்களுக்கு தெரியலனா தாவேகாவுக்கு விசிக ஆதரவு நிலையில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஒரு நிமிஷத்தில் அமைச்சர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு போக முடியாதா? அதனால் பெரிய எந்த வேலையா அது? சரி, இப்போது அன்புமணியும் சௌமியா அன்புமணியும் வந்து பார்த்திங்கன்னா தலைமைச் செயலகத்துக்கு வந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா தாவேகா அமைச்சர்கள் அவர்களுக்கு வந்து சால்வையெல்லாம் போட்டு உள்ளே கூட்டு போய் விஜய் அவர்களை சந்திக்க வச்சுருக்காங்க. ஒருவேளை இப்போ தாவேகா கூட பாமகவும் கூட்டணியில் இணையதா? அப்படி ஒரு வேளை பாமக வந்து கூட்டணியில் இணைஞ்சா உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கும்? நல்ல கேட்ட கேள்வியில் ரொம்ப அருமையான கேள்வி தான்ப்பா. உண்மையிலேயே இந்த விஷயத்தில் தாவேகா அமைச்சர்களுக்கு நம்ம ஒரு நன்றி தான் சொல்லணும். எதிர்கட்சியாக வெளியில் இருக்கிறவங்களுக்கும் அந்த மரியாதையை கொடுத்து சால்வையை போட்டு அழைச்சின்னு போகக்கூடிய அந்த நற்பண்புகள் இருக்குது பார்த்தியா, இந்த நற்பண்புகளை தான் எங்கள் தலைவர் சொல்கிறார். வட மாநிலங்களில் காங்கிரஸும் பிஜேபியும் நேரு எதிரியாக இருந்தாலும் பாராளுமன்ற வளாகத்தில் அமர்ந்து எல்லாம் இணக்கமாக பேசுவாங்க. ஒரு கல்யாண நிகழ்ச்சி, காது குத்தல் நிகழ்ச்சி இங்கே போனாலுமே அவங்க 2 பேருமே இணக்கமாக பேசுவாங்க. அந்த சூழல் தமிழகத்தில் வரணும். வெறும் வெறுப்பு மட்டுமே விதைச்சி கடந்த காலங்களில் திமுக அதிமுக மாதிரி எதிர்காலத்தில் வந்துடக்கூடாது. இளைஞர்கள் மனசில் வந்து ஒரு ஆரோக்கியமான அரசியலை வளர்த்தெடுக்கணும். அதை விடுத்து டிவிகேவா டிஎம்கேவான்னு இவரு கத்துறதுக்கும் ஆஃப்டர் எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும், ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக வந்து விஜய் வந்து ஒரு பெரிய எதிரியாவே பார்க்கல. ஆமாம், இன்னும் சொல்ல போனால் தளபதி ஸ்டாலின் எதிரியாவே பார்க்கல. அவர் பேரை கூட சொல்லலையே சார். கூட்டணி கட்சிக்காரங்களை கூட அவர் பேரை சொல்ல விடல. நான் விட்டுருங்க, அவர் போக்கில் அவர் போட்ட விட்டுருங்கன்ட்டார். அந்த மாதிரி இருந்தவங்க தேர்தலில் அவர் ஜெயிச்சிட்டார். இந்த வெற்றி யாராலும் நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி தான், யாரும் யூகிக்க முடியாத வெற்றி. ஆமாம், விஜய் அதிகபட்சமாக ஜெயிப்பார்னு பார்த்தோன்னா 1 2 ஜெயிக்கிறதுக்கு கூட கஷ்டன்றது தான் எல்லாருமே உண்மையாக நினச்சது. ஆனால் கடைசியாக தளபதி ஸ்டாலினே குளத்துள்ள தோக்குறாருன்றது தான் யாராலும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. அப்போது அந்த மாதிரி ஒரு வெறுப்பு அரசியலை மேற்கொண்டு வரக்கூடாது. இது ஒரு இணக்கமான ஒரு சூழல் கொண்டு வரணும். திமுக காரணம், தாவேகா காரணம், அதிமுக காரணம், பிஜேபி எல்லாருமே அதுக்கு பல உதாரணங்களும் சொல்கிறார். அந்த உதாரணங்கள் எல்லாம் தான் ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுக்கும். இல்லை வெறும் தேர்தல் அரசியல் மட்டும்தான் அப்படின்னா இங்கே எல்லாருமே பிரிந்து தான் கிடக்கும். தேர்தல் அரசியல் 2 விதம் இருக்குது. வாக்கு வங்கி அரசியல் மட்டும்தான் நம்ம அதில் சிக்கி தவிச்சுன்னு இருக்கிறோம். விகிதாசிர தேர்தல் முறை ஒன்று இருக்குது. இது எத்தனை இளைஞர்களுக்கு தெரியும்? புரட்சியாளர் அம்பேத்கர் சட்டத்தை வகுக்கும்போது இந்த மக்கள் இது வரைக்கும் ஓட்டு போட்டு பிராக்டிஸ் இல்லாதவங்க. அதனால ஒரு 10 வருஷத்துக்கு மட்டும் இந்த ஓட்டு முறையை வச்சுக்கோங்க, எதிர்காலத்தில் விகிதாசார தேர்தல் முறையை கொண்டு வந்துருங்க. இல்லைனா ஜெர்மனியில் இருக்கிற மாதிரி ஹிட்லர் மாதிரியான ஆட்களை உருவாயிடுவாங்க. அதனால தான் ஜெர்மனியில் விகிதாசார தேர்தல் முறை இருக்கும். ஓகே சார். அப்போ எதுக்காக அதெல்லாம் சொல்ல வராங்கன்னா, ஒரு ஜனநாயகம் அப்படின்னுடைய மாண்பை காப்பாற்றணும்னா இந்த தேர்தல் முறையை விட விகிதாசார தேர்தல் முறை தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அறிஞர்களுடைய கருத்து. அந்த அடிப்படையில தான் ஒரு ஆரோக்கியமான அரசியலை இளைஞர்கள் மனசில் வளர்த்தெடுக்கிறதுக்காக அவங்களெல்லாம் படித்ததுனால தலைவர் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறார். தற்குறிகளுக்கு புரியலன்னா நம்மளுக்கு அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே சார். எல்லாருமே அரசியலில் பங்கேற்கணும். அந்த அரசியல் எப்படி இருக்கணும்னா ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கணும். அப்போது தாவேகா ஆட்சி அமைக்கிறாங்களா, தமிழர் நலன். திமுக எதிர்கட்சியாக இருக்குதா, தமிழர் நலன். அதிமுக 30-35 பேர் பங்கேற்கிறானா, தமிழர் நலன்.
இதுதான் எல்லார் மனசுலையுமே மேலோங்கி இருக்கணுங்கிறது தான் நேர்மையான உண்மையான ஒரு ஜனநாயகத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு அரசியல் அமைப்பு. பாமக தாவேகா கூட்டணியில் வந்துடுச்சுன்னா விசிக இருக்குமானா இருக்காது. பாஜக பாமக இருக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இருக்க மாட்டோம் கொள்கை ரீதியா. ஆனால் டாக்டர் அன்புமணியும் எங்கள் தலைவரும் கட்டி பிடிச்சி பழகி இருக்கக்கூடியவங்க தான். அவங்க அப்பா டாக்டர் ஐயாவுக்கு தமிழ் குடிதாங்கின்ற பட்டத்தை கொடுத்து தோல் மேலே சுமந்தவங்களே விடுதலை சிறுத்தைகள் தான். ஐயா பொன்னார்லேருந்து துணை ஜனாதிபதி சிபிஆர்லேருந்து அக்கா தமிழிசையிலேருந்து அவரோட கணவர்லேருந்து எல்லாருமே எங்கள் தலைவர்கிட்ட அன்போடு பழகக்கூடியவங்க தான். கொள்கை ரீதியாக நாங்கள் தூரம் இருக்குமே தவிர மனிதர்கள் ரீதியாக எல்லாருமே எங்களோட உறவுகள் தான். அந்த அடிப்படையில் டாக்டர் அன்புமணி பாமகவா அங்கே கூட்டணி சேர்ந்தாங்கன்னா நாங்கள் வெளில போகிறது இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிச்சது குறிப்பிட்ட தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினுடைய வாக்குகளால் தான். ஓகே சார். ஒரு இடத்துல கூட அந்த பக்கம் ஜெயிக்கல. விழுப்புரம், கடலூர், கள்ளக்குறிச்சி, அரியலூர் இந்த பக்கத்தெல்லாம் வந்து ஜெயிக்கல. இதுக்கு அடிப்படை காரணம் ஒருவேளை பாமகவா இருக்குமோன்னு நினச்சி வன்னியர்களுடைய ஓட்டை எதிர்காலத்தில் வாங்கிறதுக்காக திட்டமிட்டு பாமகவை உள்ளே சேர்க்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்தாங்கன்னா அவங்கத்தில் அவங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஏன்னா கடந்த காலங்களில் அவர் தனியாக முதல்வர் வேட்பாளராக அறிவித்து நிற்கும்பொழுது கூட அந்த பகுதிகளில் ஓட்டு வங்கி இல்லை, அவர் அங்கே நிற்கவும் இல்லை. இந்த ஓட்டு வங்கி அதிமுகவினுடைய ஓட்டு வங்கி CV சண்முகம் சம்பத் மாதிரியான ஆட்களுடைய ஓட்டு வங்கி தான் இது. இதுதான் உண்மையான கள நிலவரம். இதை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அப்புறமா தெரியும் அங்கே ஜெயிச்சது எல்லாமே அதிமுக. அதனால தான் எடப்பாடியையே எதிர்த்து CV சண்முகம் தாவேகாக்கு ஆதரவு கொடுக்க போறாரு. ஓகே சார். அப்போ தாவேகா இந்த மாதிரியான ஒரு கணக்கு போட்டுச்சுன்னா அதில் ஈடேறாது. ஒருவேளை தாவேகா அதிமுகவில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் சேர்றாங்களே அந்த மாதிரி பாமகவில் இருக்கக்கூடிய 3 எம்எல்ஏக்கள் மொத்தம் 4 அவங்க மனைவி 1 விட்டுரு மீதி 3 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ணிட்டு தாவேகாவில் சேர்றதா இருக்கிறதாவும் ஒரு வதந்தி. அதை ஸ்டாப் பண்ணிக்கிறதுக்காக கூட அவர் வந்திருக்கலாம். இப்போ 3 விஷயம் இருக்குது. அவர் வந்ததை வரவேற்றதுக்கு ஒரு நன்றி. அவங்க வந்தாங்கன்னா நாங்கள் வெளில போகிறது உறுதி. பாமக எம்எல்ஏக்களை காப்பாற்றுறதுக்காக வந்திருக்கிற 3. இதை விட இன்னொரு விஷயம் என்னன்னா உங்களை வெற்றி பெற வச்சு மேலே உட்கார வச்சு அழக பார்த்துட்டு இருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்கள். வரப்போகிற ஓட்டுக்காக அங்கே நிற்கிறீங்க. நன்றியை இங்கே செலுத்துவீங்களா அங்கே செலுத்துவீங்களான்றது அது தாவேக விஜய்கிட்ட தான். ஓகே சார். உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.